வணக்கங்க. நான் தான் உங்கள் தீபக். உங்கள் எல்லாருக்கும் என்னோட காலை வணக்கம். வாழ்க்கையில் எல்லாமே அவசரம் தாங்க நமக்கு. வாழ்க்கையை நிறைய பேர் வாழ தெரியாமலே போயிடுறாங்க. இதில் காதலிக்கிறாங்கல்ல, அவங்க தான் ஃபஸ்ட்டு. நிறைய ப்ராப்ளம் காதல், அதில் பிரச்சனை, வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க, சொந்தக்காரங்க பிரச்சனை, இதெல்லாம் மீறி நமக்குன்னு 4 பேர் கூட இருந்து எல்லா பிரச்சனையும் சரி செஞ்சு கல்யாணமும் பண்ணி வச்சிடுறோம். ஆனால் யாருங்க ஒழுங்காக வாழ்றது? எல்லாத்தையும் தப்பு சொல்ல, ஆனால் எல்லாருமே நல்லாவும் வாழலை. யாராவது ஒருத்தவங்க 2 பேர் மட்டும்தாங்க நம்ம காதலிச்சு கல்யாணம் பண்ணோம், நம்ம எல்லாத்தையும் விட முன் உதாரணமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் நிறைய பேர் ஏன்னே தெரியாமல் பிரிஞ்சு போயிடுறாங்க. இது அந்த காதல் மட்டும் தோக்குறது இல்லைங்க, அந்த காதலிச்சவங்க மட்டும் தோக்குறது இல்லை. அந்த காதல் ஜெயிக்கணும்னு அவங்க கூட இருந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்கல்ல, அவங்க எல்லாமே தோத்து போயிடுறாங்க. இது நாடோடி கதை மாதிரி தான் இருக்கும், ஆனா இது நரகத்தோட கதைன்னு கூட இருந்து பார்த்தா தாங்க தெரியும். 3 மணி நேரம் படம் மாதிரி வாழ்க்கையும் மாறி போயிடுச்சுங்க. ஆரம்பிக்கிற ஸ்பீட்லயே வாழ்க்கையை முடிச்சிடுறாங்க. இதுல யாரு மேல தப்பு சொல்றது? காதல் பண்ணும்போது எல்லாமே புரியுது, ஆனா காலம் மாறிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் காதலை கூட வாங்குறது இல்லை. உண்மையான காதல்னா உயிரை தர நாங்கெல்லாம் இருக்கோங்க. ஆனா உங்களுக்கே உங்க உயிர் வேணாம்னா நாங்க என்னங்க பண்ண முடியும்? வாழ தைரியம் இருந்தா வாழ்ந்து பாருங்க. ஆப்போசிட்டோ இல்ல நெகட்டிவாவோ நான் எதுவும் சொல்ல வரல. வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்கணுங்க, நம்மளோட வாழ்க்கை அதாங்க. கொஞ்சம் அனுபவத்துல சொல்றேன், எல்லாத்தையும் சொல்ல முடியாதுல்ல. காதல் பண்றது முக்கியம் இல்லைங்க, அத வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்கணும். கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறது முக்கியம் இல்லை, எல்லாத்துக்கும் முன்னாடி நின்று வாழணுங்க. அவ்வளவுதாங்க இன்னைக்கு. ரொம்ப நன்றி. என்னடா காலையிலே ரொம்ப ஃபீலிங்கா பேசுறானே அப்படி பாருங்களா? சொல்றதுக்கு நிறைய இருக்கு, ஆனா எல்லாத்தையும் சொல்ல முடியாதுல்ல. சரி, ஓகேங்க, நான் வேற டாபிக் எடுத்துட்டு வரேன். இது சொல்லணும்னு தோணுச்சு உங்ககிட்ட. ஏன்னா இன்னைக்கு இருக்க நிலைமையில நிறைய பேர் எவ்வளவு சீக்கிரம் காதலிக்கிறாங்களோ அவ்வளவு சீக்கிரம் பிரிஞ்சு போயிடுறாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. வேணான்னா காதலிக்காதீங்க, சும்மா சைட் அடிங்க, ஜாலியா ஃப்ரெண்டா இருங்க, அதுக்கப்புறம் பிரிஞ்சு போயிடுங்க. அது ஏங்க காதல்ன்ற பேர்ல எல்லாம் பண்ணிட்டு வீட்டெல்லாம் எதிர்த்து கல்யாணம் பண்ணிட்டு கடைசியில 2-3 மாசம் இருந்துட்டு ஐயோ எங்க அம்மா அப்பா கூடவே இருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுங்க. யாராவது ஒருத்தவங்க ரொம்ப பாதிக்கிறாங்க. இதுல தெரில இது என்ன சொல்றதுன்னு. பிரிஞ்சு போயிட்டா கூட பரவாயில்லைங்க, செத்து போயிடுறாங்க. செத்து போயிட்டா எல்லாம் முடிஞ்சிருவான். வாழணுங்க. சாவர அளவுக்கு தைரியம் இருக்கவங்க வாழ்றது கூட தைரியம் இல்லையா? இது கோலத்தோணன்னு சொல்றதை விட முட்டாள்தனம் தாங்க சொல்லணும். ஓகே, நான் டாடா பை பை சொல்லிட்டு அப்படியே இதை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றதுக்கு மனசு ஏத்துக்கல. இருந்தாலும் ரொம்ப நேரம் பேச முடியாதுல்ல இதை பத்தியே. அதனால இப்போதைக்கு உங்ககிட்ட இருந்து நான் கிளம்பிக்கிறேன். வேற இதோட நான் நாளைக்கு வந்து உங்களை பார்க்குறேன். ரொம்ப நன்றி.